புது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து சிறப்பாக ஆரம்பிச்சிட்டோம். காலமெல்லாம் நிப்பாட்டி ஃபுட்டிங் வாங்கிட்டு போட்டாச்சு. ஃபுட்டிங் வாங்கிட்டு போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இப்போ ஃபுட்டிங் நிற்கிது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் வருது. ஒரு சில விஷயம் தெரியாமையே வந்து தவறுகளும் நடக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இடத்துல வந்து பெட்டி வச்சு காங்கிட்டு போடாமல் செங்கலை சுற்றி வச்சு ஒரு தொட்டி மாதிரி கட்டி அந்த தொட்டிக்குள்ளே காங்கிட்டு போட்டு இந்த தரமட்டத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பெட்டி போட்டாலும் இங்கே கீழே வந்து ஷாட்ரு போடுறதில்ல. இந்த காலத்தை சுற்றி ஒரு ஷாட்ரு போடணும், அந்த ஷாட்ரு போட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த பெட்டி மாட்டணும் அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே பெட்டியை அந்த காலத்தை சுற்றி இறக்கி விட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதால என்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். நம்ம இதை வந்து எப்படி முறையாக செய்யணும்? பெட்டி தான் மாட்டணுமா, இல்லை வந்து கல் வச்சு தொட்டி தான் கட்டணுமா? அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இப்போது ஐயப்பந்தாங்கலில் இருக்கிற விஜின் கிராண்டியர் நம்மளுடைய சைட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஃபுட்டிங்க்கு மேலே வந்து நம்ம வந்து ஷாட்ரு போட போகிறோம். ஷாட்ரு போட்டு பெட்டி மாட்டி காங்கிட்டு போடுறது ஆக்டிவிட்டி. இன்றைக்கி ஆக்டிவிட்டி ஷாட்ரு தான் போட போகிறோம். இந்த வீடியோவில் வந்து அந்த காலம் வந்து செங்கல் வச்சு தொட்டி கட்டலாமா, இல்லை வந்து நம்ம வந்து பெட்டி தான் போடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கு எல்லாமே பண்ணி மார்க் பண்ணி நீட்டாக வந்து காலம்லாம் இறக்கி காங்கிட்டு போட்டதுக்கப்புறம் தூக்கு பார்த்து நிறுத்திட்டோம். தொட்டி கட்டுங்க, செங்கல் வச்சு தொட்டி கட்டுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும், நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பில்லர் அரிக்காது அப்படின்னா நிறைய விஷயத்த நம்மளோட ஒரு சிலர் பகிர்ந்துப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்குது. அதனால நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். நீங்கள் வந்து செங்கல் தொட்டி கட்டக்கூடாது. செங்கல் தொட்டி கட்டினீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து செங்கல் தொட்டி பார்த்திங்கனாக்கா கட்டும்போதே கவர் பிரச்சனை வரும். எப்படின்னாக்கா, செங்கல் தொட்டி வந்து கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு கவர் வச்சு நம்மளால் கட்ட முடியாது. காலம் அதனால் கீழே நம்ம என்ன பக்காவாக மார்க் பண்ணியிருந்தாலும் மேலே வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த காங்கிட்டு போடுற மட்டத்தில் வரும்போது கவரில் பிரச்சனை வரும். அடுத்தபடி அதுக்குள்ளே கலவை விழும். சுற்றி தொட்டி கட்டும்போது கலவை விழும். அந்த கலவையை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது அந்தளவுக்கு கஷ்டம். அதோடைய ஸ்ட்ரென்த்து கம்மி, காங்கிட்டோட ஸ்ட்ரென்த் அதிகம். அதே மாதிரி க்யூரிங் பண்ணும்போது செங்கல் தான் அந்த க்யூரிங் எடுக்குமே ஒழிய நம்ம காலத்தை அந்தளவுக்கு குளிர்விக்காது. ஏன்னா அதை சுற்றி வந்து திக்னஸ் இருக்குது. அப்போ வந்து காலம் உள்ளே இருக்கிற காங்கிரீட் வந்து ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டு குறையணும். அது ரெடியூஸ் ஆகிறது வந்து நம்ம பாக்ஸ் போட்டு பிரிச்சுட்டு க்யூரிங் பண்ணுறதை விட நீங்கள் செங்கல் வச்சுட்டு க்யூரிங் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ க்யூரிங்லேயும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். காங்கிரீட் ஸ்ட்ரென்த் ஆகிறது தடைப்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டர் போட்டுலாம் நீங்கள் அதை பேக் பண்ண முடியாது. இப்போ பெட்டி போடுறோம், பெட்டி பிரிக்கிறோம், டச்சப் இருந்ததுன்னா இன்கேஸ் பண்ணிடலாம். டச்சப்பே வராது சார் என் வேலையில் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ டச்சப் வந்ததுன்னா அதை வந்து 1:1 1:2 கலவை போட்டு டச்சப் பண்ணிடலாம். ஹனிகோம்பே வருதுன்னா கூட அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம், வரக்கூடாது. ஆனால் வந்துன்னா நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம செங்கல் தொட்டி கட்டிட்டோம், உள்ளே ஹனிகோம்போ இல்லை டச்சப்போ வருது, எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை அதை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அப்போது ஹனிகோம்போ அது வந்து டச்சப்போ பேக்கிங் ஆகாமல் இருந்ததுனாலோ அப்போ வந்து நம்ம அந்த இதை எப்படி வந்து சரி பண்ணி அதை பாதுகாக்க முடியும்? இது இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் நம்மளால் செய்ய முடியாது. அடுத்தபடியே செலவும் அதிகம். பெட்டி மாட்டி போடுறத விட செலவும் அதிகம். சார் செலவு அதிகமானாலும் பரவாயில்ல சார், என் வீடு தானே ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனால் செலவு அதிகமானாலும் நான் சொன்ன அந்த விஷயங்கள் நினச்சி பாருங்கள். அந்த கலவை வெளில விழுந்தால் நம்மளால் அதை க்ளீன் பண்ண முடியாது, ஸ்ட்ரென்த்து குறையுது. அது மாதிரி க்யூரிங் பிரச்சனை வருது. அது மாதிரி வந்து டச்சப் வந்ததுன்னா அதை வந்து நம்மளால் அதை வந்து சரி பண்ண க்யூர் பண்ண கண்டிப்பாக முடியாது. அப்போது நம்ம பெட்டி மாட்டி போடுறது தான் பெஸ்ட்டு. செங்கல் தொட்டி கட்டாதீங்க. அதுதான் நம்ம இந்த விஷயத்தில் சொல்கிறோம். இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுனால தான் நம்ம இது வந்து இந்த விஷயத்தில் சொல்கிறோம். இது முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக சார் நான் பெட்டி தான் மாட்டி போடுறேன், நான் வந்து ஷாட்ரு போட்டுக்கலாம், இது ஷாட்ரு வேண்டாம், நான் வந்து பெட்டி மாட்டுறதுனால அப்படியே ஒரு 1.5 இன்ச்சு கவர் பிளாக் வச்சுட்டு அப்படியே மாட்டிக்கலான் இருக்கேன்னா அந்த ஆக்டிவிட்டியை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக 1.5 இன்ச்சு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கூடயே குறைச்சோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அக்யூரேட்டாக மார்க் பண்ணி அந்த மார்க்காக, ஏன்னா நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். மார்க் பண்ணி நம்ம வந்து ஷார்ட்ரு பண்ணணும். மார்க் எதுக்காக பண்ணுறோம்? இப்போ நம்ம நூல் நிறைய கட்டியிருக்கோம் பாருங்கள். நம்ம வேலை ஆரம்பிக்கும் போது மூலமட்டம் திருப்பணும். மூலமட்டம் திருப்பி அந்த லைன் பிடிச்சோம், அதுலேருந்து 3, 4, 5 போட்டு அந்த லைன் பிடிச்சோம். அதுலேருந்து அவுட்ரு அளவு எல்லாத்தையும் விட்டு அனைத்து கிரிட்டுக்கான நூலையும் நம்ம இப்போயும் கட்டிட்டோம். மார்க்கிங் பண்ண என்ன பண்ணுமோ, எர்த் ஒர்க் பண்ணுறன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதே தான், ஃபிட்டிங் போடுறன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் இன்றைக்கி காலம் ஷார்ட்ருக்கு நம்ம பண்ணுறோம். அப்போ 3ஆவது டைம் இப்போ வந்து மார்க்கிங்காக நூல் கட்டுறோம். எல்லா நூலையும் கட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். அது மாதிரி இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த காலத்தை சுற்றி
காலம் ஒரு வேளை சாயலாம். இங்கே பாருங்களேன், இப்படி சாயலாம். அப்போ வந்து இந்த நூலை அமுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு சில இடத்துல காலம் சாஞ்சு நூலை அமுத்திட்டு இருக்கலாம். அதெல்லாம் சரி பண்ணி மரம் வச்சு அதை வந்து கேப் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஒரு வேளை சாஞ்சிருந்ததுன்னா கவனிக்கலைன்னா அதுக்காகவே அது மிஸ்டேக் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த நூலை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த நூல் ஒரு காலத்தில் 2 பக்கமும் நூல் இருக்கும். நூலில் ஒரு நூலில் 2 புள்ளி வந்து கீழே தூக்குண்டு விட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு, இந்த நூலில் 2 புள்ளி ட்ரேஸ் பண்ணிட்டு எல் ஷேப் கோடு கிடச்சிரும். அந்த கோடை வந்து கீழே அடிச்சுட்டு அதுக்காக நம்ம ஷார்ட்ரு போட வேண்டியதான். இது மாதிரி ஃபுட்டிங் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து கலவை போட்டு மார்க் பண்ண போகிறோம். கலவை கீழே கொடுப்பா. இப்போ நம்ம ஷார்ட்ரு போட போகிறோம். சரி, டால் இந்த மாதிரி ஃபுட்டிங் க்ளீன் பண்ணிட்டு கலவை வந்து சுற்றி நம்ம போட்டுக்கிறோம். நம்மளுக்கு வந்து எல் ஷேப் நூல் இருக்கிறதால எல் ஷேப் கலவை இருந்தால் போதும் ஷார்ட்ரு மாட்டுறதுக்கு. ஏன்னா எல் ஷேப் வச்சுட்டு நம்ம ஷார்ட்ரு அளவு வச்சு மாட்ட போகிறோம். அதனால் இது வந்து காம்பவுண்டெல்லாம் சேர்ந்து வரதுனால இதில் வந்து 3 காலம் இருக்கும். காம்பவுண்டில் கேட்டுக்கான காலம் எல்லாமே இந்த ஃபுட்டிங்கில் வருது. இப்போ வந்து இந்த நூலை வந்து நம்ம வந்து தூக்குண்டு வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம். தூக்குண்டு கொண்டாரு. இப்போ இந்த காலம் பாருங்கள், 3 காலத்துக்குமே இந்த லைனுக்கு இந்த லைன் ஃபுல்லாக அடித்தாச்சு. ஏன்னா இதில் மேலே லைன் ஒரு லைனில் இருக்குது. இந்த லைனை வச்சு இந்த லைனை ட்ரேஸ் பண்ணி கீழே லைன் அடித்தாச்சு. இந்த லைனை ட்ரேஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக அடித்தாச்சு. இது வந்து அவுட்ரு காம்பவுண்டர் லைன், இந்த லைன் அடித்தாச்சு. நூலில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியும். ஒரு எல் ஷேப் நம்மளுக்கு போதுமானது. ஷார்ட்ரு தான் மாட்ட போகிறோம். ஆனால் ஒரு அடினா ஒரு அடி, 1 ஷார்ட்டரை கரெக்டாக மாட்டணும். அதுதான் இது முக்கியம். இது பாருங்கள், லைன் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், கவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக 1.5 இன்ச்சுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன கூட இருக்கலாம். ஒரு பக்கத்தில் வந்து கொஞ்சம் லேசாக டிவிஷன் இருக்கலாம். எந்த இடம் அந்த கார்னர் நம்மளுக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நம்ம மார்க் பண்ணுறோம். எதனால் ஷார்ட்ரு போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த எல் ஷேப் பார்த்துட்டோம். கவர் ஓகே, நல்லா இருக்குது. இப்போ இந்த ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள். இப்போ இந்த காலத்தில் பாருங்கள், கவர் இருக்குது. 2 பக்கம் கோடு போட்டாச்சு, கவர் இருக்குது. இப்போ இந்த கோடு தான் இந்த பெட்டி நிறுத்தக்கூடிய இடம்னு எப்படி நமக்கு தெரியும்? அப்போ நம்ம இந்த மார்க் பண்ணால் தான் அந்த பெட்டி நிறுத்த முடியும். அப்போ இந்த கோடு மட்டும் போட்டால் போதுமா? பத்தாது, ஷார்ட்டர் பண்ணணும். அப்போ தான் அடிகை நகராமல் இருக்கும். அடிகை நகராமல் இருந்தால் தான் அது வந்து உறுதிப்படுத்த முடியும் நம்மளால். இந்த இடத்துல தான் நம்ம காலம் வந்து நம்மளுக்கு நிற்கிதுங்கிறத. அதனால தான் நம்ம வந்து ஷார்ட்ரு போடுறோம். ஷார்ட்ரு போடும்போது பக்காவான பேஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த இடத்துல பெட்டியை வச்சுட்டு தூக்கு பார்த்துட்டு காயின்ட்டை நம்ம போட்டு சரி பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ரொம்ப கிளியராக நம்ம வந்து இந்த வெர்டிகல் காலத்தை வந்து கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் இது ஸ்டார்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக நம்ம வந்து இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் ஷார்ட்டரை இது பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை தான் நம்ம வந்து கண்டினியூவாக மார்க் பண்ணி முடிக்க போகிறோம். ஷார்ட்ரு போடும்போது இதை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம அப்படியே மார்க்கிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சோம். அப்புறம் வேலை கரெக்டாக இருந்துச்சு. அதனால் வேலை செய்யும்போது உங்களுக்கு இது பண்ண முடியல. எல்லா காலமும் மார்க் பண்ணிட்டோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் வாலு மொத்தம் 4 சைடும் மார்க் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கில் ஒரு 12 காலம், அது இல்லாமல் காம்பவுண்டில் ஒரு 12 காலம், 24 காலம் லெஃப்ட் பிட்டு எல்லாம் போட்டிருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா சாப்பாடு டைம் சேர்த்து 5 ஹவர்ஸ் ஆகிருக்கு இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு. கூட வச்சுக்கிட்டது பார்த்திங்கன்னா 3 பேர் வச்சுக்கிட்டோம் மொத்தத்தில். நானே தூக்குண்டு விடுவேன். அதனால் நான் வந்து தூக்குண்டு விட்டு கரெக்டாக எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிங்கன்னா இது வந்து நுணுக்கமாக கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். 2வது நம்ம செய்யும்போதே அவங்க இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. சாருக்கு இந்த விஷயங்கள் தெரியுது, அதனால் நம்ம இன்னும் இதை நல்லா செய்யணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஊக்கடிக்கிறதா இருக்கட்டும், மார்க்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், தூக்குண்டு விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கிற ஒர்க்கு நம்மளுக்கும் தெரியணும். நம்ம அந்த விஷயங்களை நம்ம வந்து எடுத்து செய்யும்போதே இங்கே செய்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாகவும் செய்வாங்க, கொஞ்சம் ஸ்பீடாகவும் செய்வாங்க. அதில் தவறு ஏற்படாமல் பார்த்துப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ லிஃப்ட் வேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லிஃப்ட்லாம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா மார்க் வந்து உள்ள வெளியில் 2 பக்கமுமே கரெக்டாக மார்க் பண்ணிடணும். இந்த மார்க்காக மட்டைக்குள் வச்சு அந்த மட்டைக்குள் கணத்துக்கு காயின்ட்டு போட்டோம்னா அது ஷார்ட்ரு மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம சைடு வச்சு காயின்ட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஷார்ட்ரு பண்ணணும், கம்பி கட்டணும், அப்புறம் வந்து ப்ளைவுட் போர்டு கிடைக்கிது, அதை வாங்கிட்டு வந்துச்சு லிஃப்ட் ரெடி பண்ணணும். தண்ணி தொட்டிக்கு வந்து அவுட்ரு வால் 4.5 வால் போட்டு காயின்ட்டு அடிக்கிற ஐடியா வச்சுருக்கோம். ஏன் இதை முன்னாடி நிறுத்திட்டோம்னா மேட்டு வந்து மொத்தமாக ஒரே
இதாக ஜாயிண்டாக வந்துட்டுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதனால தான் இந்த இதை ஃபஸ்ட்டே காங்கிட்டு போட்டாச்சு. இது கம்பி கட்ட போகிறதுல செங்கல் வரி வேலையை முடிச்சுக்கிட்டு தான் நம்ம உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் கட்டி தனி தொட்டி தனியாக பண்ண போகிறோம். காலம் பெட்டி மாட்டுறதும் லிஃப்ட் வாலும் ஒரே நாளில் காங்கிட்டு போடலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதனால் இப்போ இந்த வேலை முடிஞ்சுது. இப்போ இன்றைக்கி டைமும் முடிஞ்சுது. காலைல தான் வந்து ஷாட்ரு போட சொல்லியிருக்கேன். காலைல ஷாட்ரு போட்டு இந்த கம்பி வேலை ஸ்டார்ட் பண்ணணும். கையோட போர்டு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து ரெடி பண்ணிட்டு போர்டு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணோம்னா ஒரு 2 நாளில் ஃபுல்லாக காங்கிட்டு எல்லாமே போட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம இந்த விஷயத்தில் என்ன செய்யணும் எந்த செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். காலம் வந்து ஃபுட்டிங் காங்கிட்டு போட்டதுக்கப்புறம் தரை வரைக்கும் இருக்கிறத வந்து கண்டிப்பாக வந்து செங்கல் வச்சு பெட்டி கட்டி அதாவது தொட்டி மாதிரி கட்டி காங்கிட்டு போடக்கூடாது. செங்கல் தொட்டி கட்டி காங்கிட்டு போடக்கூடாது. பெட்டி மாட்டி தான் காங்கிட்டு போடணும். காலம் பாக்ஸு தான் காங்கிட்டு போடணும். காலம் பாக்ஸு போடுறோம் ரைட்டு ஓகே. காலம் பாக்ஸ் போடுறனாலும் மார்க் பண்ணி ஷார்ட்ரு போடணும். மார்க் பண்ணாமல் காலம் பெட்டி மாட்டுறது இல்லை மார்க் பண்ணாமையே ஷார்ட்ரை குத்து மதிப்பாக அளவு 1.5 இன்ச்சு 2 பக்கம் லெஃப்ட் ரைட்டில் வச்சு பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் வந்து நம்ம செய்யும்போது இந்த மாதிரி வந்து இந்த மார்க்லாம் பண்ணி செய்யும்போது அக்யூரேட்டாக இந்த காலம்னா காலம் அந்த இடத்துல வந்து கரெக்டாக உட்காரும். இந்த மார்க் எல்லாமே இப்போ வந்து நம்ம எல் ஷேப் எல்லா காலத்துலையும் எல் ஷேப் மார்க் இருக்கும். எல் ஷேப் மார்க் போதுமானது ஷார்ட்ரு போடுறதுக்கு. ஏன்னா இங்கே எல்லாமே மேக்ஸிமம் 1.25 காலம் தான். காம்பவுண்ட் காலம் மட்டும் 3/4 காலம். பில்டிங்கில் எல்லாம் 1.25 காலம். ஒரு 3 காலம் ஒரு அடி காலம் அது லிஃப்ட் வாலில் மறைஞ்சிருது. அதனால் குழப்பமும் எதுவும் கிடையாது அவங்க ஷார்ட்ரு மாட்டுறதுக்கும். அப்படி குழப்பம் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இன்னும் ஆப்போசிட் எல்லாம் கலவை போட்டு எக்ஸ்ட்ராவாக 2 கூட சேர்த்து போட்டு வந்துடலாம். எல்லாமே கவர் நல்லா க்ளீனாக இருக்குது. எங்கேயுமே மிஸ்டேக் எதுவும் கிடையாது. எதுவுமே நகரல. அது மாதிரி வந்து காலம் வந்து கவரை தாண்டியோ கவரை ஒட்டிட்டோ நம்மளுக்கு இல்லை. ஏன்னா வந்து நம்ம பர்ஃபெக்டாக இறக்கணும். பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணியிருந்தோம். அதனால் எந்த விதமான டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே இங்கே இல்லை. அதனால் அதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம். நல்லா கிளியராக இருக்குது. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கான வேலையை செஞ்சோம். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட்டிங் போட்ட உடனே நம்ம என்ன விஷயம் செய்யக்கூடாது, என்ன விஷயம் செய்யலாம், எது பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி தொடர்ந்து சைட்லேருந்து ஆன் சைட்லேருந்து என்ன விஷயம் நம்ம வந்து செய்யணும், எந்த விஷயம் செய்யக்கூடாது, எந்த விஷயம் கவனத்துக்கு வராமல் மிஸ் ஆகும், அதை எப்படி நம்ம வந்து அதை வந்து கையாளணும், தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.